ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த திரைத்துறை அப்படிங்கிற ஒட்டுமொத்த துறையையும் ஹராம்னு சொல்ற விஷயத்த இதோட நிறுத்தணும். ஹராம்னு சொன்னா அந்த விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் ஹராம்ங்கிறத தெளிவுபடுத்தணும். அதை விட்டுட்டு மொத்தமா அந்த துறையே நம்ம ஹராம்னு சொல்றது வந்து எந்த விதத்திலையும் அறிவுடையதும் கிடையாது. அது நம்ம சமுதாயத்துக்கு நல்லதும் கிடையாது. காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் வந்தப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஸ்மார்ட் போனுங்கிறது ஹராம். ஸ்மார்ட் போன்ல குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்க, பயான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லா விஷயங்களும் வந்து ஹராம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் போனுங்கிறது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத விஷயமா இன்னைக்கு ஆயிருக்கு. ஸ்மார்ட் போன் ஹராம்னு சொல்லி எந்தெந்த உலமாக்கள் சொன்னாங்களோ அவங்கள பெரும்பாலான மக்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளால தவிர்க்க முடியாத விஷயங்கள். முன்னேற்றங்கள், டெக்னாலஜி இதெல்லாம் நம்ம வரும்போது அதை நம்ம எப்படி சரியான வழியில பயன்படுத்தணும்னு பார்க்கணுமே தவிர புதுசா வர எல்லா விஷயங்களையும் வந்து ஹராம்னு பார்க்கறது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். அதுவும் குறிப்பா முஸ்லிம்கள். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே மக்கள் வந்து அறியாமையில இருந்தப்போ இஸ்லாம் தான் அந்த காலத்துல மாடர்ன் ட்ரெண்டா இருந்து பல புரட்சிகரமான கருத்துக்களை வந்து மக்கள் முன்னாடி எடுத்து வச்சுச்சு.